வணக்கம் அன்பான தமிழ் பேசும் உறவுகள் அனைவரையும். இன்ற நிகழ்ச்சியில் நாங்கள் சென்னை புறநகர் பேருந்து நிலையம் பற்றி ஒரு சிறப்பான காணொலியாக இந்த காணொலி அமைய இருக்கிறது. இதை CMBT என்று சுருக்கமாக சொல்லுவாங்க. சரி, அதுக்கு முதல்ல நான் உங்கள் UKTR. தொடர்ந்து வாங்க, இந்த காணொலிக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இது போன்ற நிறைய காணொலிகள் தொடர்ந்து என்னோட சேனலில் வரும். வாங்க காணொலிக்குள்ளே போவோம். நான் இப்போ புரட்சி தலைவி டாக்டர் ஜெயலலிதாவோட மெட்ரோ லைனுக்கு முன்னாடி தான் நின்று கொண்டிருக்கிறேன். இதிலிருந்து இறங்கி நாங்கள் ஆசியாவில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு பேருந்து நிலையமாக காணப்படுற கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இப்போ நிற்கிறோம். இதில் சிறப்பம்சங்கள் ஏன் இவ்வாறு இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு பேருந்து நிலையமாக இது காணப்படுது, நிறைய சிறப்பம்சங்களை கதைக்க போகிறோம். வாங்க. சென்னை புறநகர் பேருந்து நிலையம், இதை ஆங்கிலத்தில் சோட்டா CMBT என்று சொல்லுவாங்க. சென்னை நகரின் முக்கியமாக இருக்கிற பேருந்து நிலையங்களில் இதுதான் மிகப்பெரிய ஒரு பேருந்து நிலையமாக காணப்படுது. இது கோயம்பேடு பகுதியில் அமைஞ்சிருக்குது. ஆசியாவில் இருக்கிற மிகப்பெரிய பேருந்து நிலையமாக காணப்படுது. சரி, இந்த CMBT பேருந்து நிலையம் அதாவது 37 ஏக்கர் பரப்பளவில் மிக பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்குது. தினமும் ஆயிரக்கணக்கான பேருந்துகள் குறிப்பாக புறநகர் பேருந்துகள் மற்றும் நகர மத்திய பகுதிகளை சேர்ந்த பேருந்துகளுக்கு செல்கிற இடமாக இந்த பேருந்து நிலையம் அமைஞ்சிருக்குது. ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த பேருந்து நிலையம் இது தமிழகத்தில் இருக்கிற நகரங்களை மற்றும் புறநகரங்களை இணைக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பேருந்து நிலையமாக இருக்குது. தினமும் சுமார் 2 லட்சத்துக்கு மேலே இங்கே பயணிகள் இந்த பேருந்து நிலையத்தை பயன்படுத்துகிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்க பல்வேறு மாவட்டங்களுக்கும் அண்டைய மாநிலங்களான ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, கேரளா ஆகிய இடங்களுக்கு செல்றதுக்கான பேருந்து சேவையை இங்கிருந்து வழங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பயணிகளுக்கான கேளிக்கை அரங்குகள், உணவகங்கள், கடைகள், கழிப்பறைகள், தங்குமிட வசதி என்ற நிறைய வசதிகளை கொண்டு
உள்ளடக்கியதாக இந்த பேருந்து நிலையம் காணப்படுது. இன்னும் ஒரு சிறப்பம்சம், CMBT மையத்தில் அதாவது இந்த பேருந்து நிலையத்தின் மையத்தில் அவசர மருத்துவம், அடுத்தது போலீஸ் நிலையம், ஆன்லைன் டிக்கெட் பதிவு, இப்படி நிறைய சிறப்பம்சங்களோட இந்த பேருந்து நிலையம் காணப்படுது. அதோட சென்னை மெட்ரோ லைன், ஆட்டோ, டாக்ஸி, மாநகர பேருந்துகள் போன்றன இந்த பேருந்து நிலையத்திலிருந்து பயணிகள் செல்றதுக்காக மிகவும் சுலபமாக பக்கத்தில் அமைஞ்சிருக்குது எல்லாமே. இன்னும் ஒரு சிறப்பம்சம், பயணிகளை பாதுகாப்பாக வச்சிருக்கிறதுக்காக இதை சுற்றி நிறைய CCTV கண்காணிப்பு கமரா மற்றும் போலீஸ் பாதுகாப்பு மிகவும் நன்றாகவே இருக்குது. இந்த சென்னை புறநகர் பேருந்து நிலையம் ஒரு மக்களுக்கு தமிழ்நாட்டின் நகரங்களுக்கு இடையிலான ஒரு மிக முக்கிய பேருந்து பரிவர்த்தனை மையமாக காணப்படுறது. இந்த அதிகளவான மக்களை நாங்கள் பார்க்குறோம். இது தமிழ்நாட்டில் சென்னையில் கோயம்பேடு என்ற இடத்துல அமைஞ்சிருக்கிறது மிகவும் ஒரு சிறப்பம்சம். இந்த கோயம்பேடு என்ற இந்த நகரத்தில் தான் மிகப்பெரிய சந்தையும் இருக்குது. அதில் இதுவும் ஒரு சிறப்பம்சம். எவ்வளோ அழகான காட்சியை பார்த்து கொண்டிருக்கோம் பாருங்கள். மேலே மெட்ரோ ரயில் போய் கொண்டிருக்குது. கீழே ஆசியாவில் இருக்க மிகப்பெரிய பேருந்து நிலையத்தில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். இது போன்ற சென்னையில் இருக்க நிறைய முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் மட்டும் இல்லாமல் மிகவும் ஒரு புகழ்பெற்ற இடங்களை நிறைய காணொலிகள் நாங்கள் பார்த்து கொண்டு வரோம். அந்த வகையில் தொடர்ந்து நிறைய காணொலிகள் சென்னையிலேருந்து வரும். மறந்துடாமல் எங்களோட நீங்கள் நினைச்சிருங்க. மற்றும் ஒரு சிறப்பான ஒரு காணொலியோடு சந்திக்கிறேன். எங்களோட தொடர்ந்து இணைஞ்சிருங்க. மிக்க நன்றி.